பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 25ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். லூக் சாப்டர் 12 verses 29 and 30. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாங்க? எதை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். எதை சாப்பிட்றது, என்ன பண்ணுறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த பில்ஸை நான் எப்படி பே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாதான்? நம்ம சந்தேகப்படக்கூடாதான். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஆங்ஷியஸ் மைண்ட் வேண்டாம். ஆங்ஸைட்டி. இன்றைக்கி அநேகருக்குள்ளே என்ன இருக்குது? பயங்கரமான ஆங்ஸைட்டி இருக்குது. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த ஒரி பண்ணி நைட்டில் கூட ஒழுங்காக தூங்க முடியாமல் அநேகர் கஷ்டப்படுகிறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ அழகா சொல்கிறார் இல்லையா? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உலகத்தாரை போல நீங்கள் கவலைப்படாதீங்க. உலக மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவலை இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? என்னுடைய அப்பா பரலோகத்தில் எனக்கு ஒரு தகப்பனார் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னுடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அவங்களுக்கு தேவனை குறித்த நம்பிக்கை இல்லை. ஆனால் நமக்கு தேவனை குறித்த நம்பிக்கை உண்டு. இவ்வளோ தூரம் ஆண்டவர் என்னைய நடத்தியிருக்கிறாங்க, இப்போ என்னைய கைவிட்டுருவாங்களா? இவ்வளோ தூரம் ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக நம்மளை நடத்தியிருக்கிறாங்க. அப்படி தானே? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? நம்முடைய வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனை கதவுகள் மூடப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கடந்து போனோம். அப்போல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா? அதை மீண்டு வருவதற்கு கிருபை செய்தார் அல்லவா? எவ்வளோ வியாதிகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்துச்சு, நஷ்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்தது, நமக்கு வந்தது இல்லையா? எத்தனை காரியங்கள், வீசா காரியங்கள், வேலை சம்பந்தமான காரியங்கள், சரீர பிரகாரமான காரியங்கள், மனிதர்களால் எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் அவைகளெல்லாம் நம்ம தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்தாரே. நிச்சயமாக இந்த தேவையும் தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. எப்படி இந்த தேவையை சந்திக்க போகிறேன், எப்படி இந்த கடன் பிரச்சனை மாறப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு அப்பா மேலே என்ன செய்யணும்? நம்ம நம்பிக்கையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதை உண்போம் எதை குடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம்? கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் வேணும், உங்களுக்கு கட்டாயம் வேணுன்றத அப்பாவுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நல்லா அப்படியே ஸ்வீட்டாக படுத்து தூங்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? கொஞ்சமாவது யோசிப்பாங்களா? நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா என்ன தருவாங்க, நாளைக்கு லஞ்சுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு டின்னருக்கு நான் என்ன செய்வேன், நான் என்ன ஷூ போடுவேன், நான் எந்த ட்ரெஸ்ஸு போடுவேன்? பிள்ளைங்க யோசிக்கிறாங்களா? அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அம்மாவும் அப்பாவும் எனக்கு அதை செய்வாங்கன்னு அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதுதானே பிள்ளைகள். நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம அவர்களுக்கு எல்லாம் நம்ம செய்து கொடுக்குறோம். அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு அதை பற்றி ஒரே கிடையாது. எப்படி இந்த வாட்டர், எப்படி இந்த தண்ணி வருது, எப்படி இந்த கரண்ட் வருது, அவங்களுக்கு அதை பற்றி ஒரி பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிறார். நமக்கு ஒரு பரமபிதா பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்போதும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய தேவைகளெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த காரியெல்லாம் எனக்கு தேவையாக இருக்குதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, ஜெபிக்கா விட்டாலும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்த தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். விசுவாசிக்கிறோமா? அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும், ஏன் நம்ம கலங்கணும்? பிரியமானவர்களே, நம்ம யோசித்து பாருங்க. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிறாங்க. மார்த்தாள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறாங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ என்ன செய்கிற? அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குறியே, தேவையானது ஒன்னே ஒன்று தானம்மா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளே.
அப்போ நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறாரு, ஆனாலும் நம்ம நிறைய நேரம் மார்த்தாள மாதிரி கலங்குறோம், கவலைப்படுறோம், இல்லை பயப்படுகிறோம். அப்போது மரியாதை மாதிரி தேவ சமூகத்தில் நம்ம வந்துட்டோம்னா அந்த கவலைகள், அந்த கலக்கங்கள், அந்த பயங்கள், என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, இது எப்படியா முடியுமோ, அந்த கவலை எல்லாம் என்ன செய்துருது, பறந்து போயிடுது. ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு விசுவாசம் வருது, ஆண்டவர் பார்த்துப்பாங்க, கர்த்தர் பார்த்துப்பாங்க, எனக்கு இது எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது தான், எனக்கு இதுக்கு ஆன்சரே தெரியல, ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் பார்த்துப்பாங்க. அதுதான் பிரியமானவர்களே விசுவாசம். அதுதான் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம். இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் நடத்தினார், இனியும் ஆண்டவர் நடத்துவார். ஆமேன், அல்லேலூயா. பரிபூர்ணம் இருக்கும்போதும் ஆண்டவர் நடத்துகிறாங்க, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலையும் கர்த்தர் நடத்துவாங்க. ஆமேன், அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை, என்ன வேலை இருக்கும்போதும் ஆண்டவர் தான் எனக்கு வேலையை கொடுத்தாங்க. இந்த வேலை இன்னைக்கு இல்லையா, இந்த பிரச்சனை வந்திருக்குது, வேலை இல்லை, சரி ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, இதை விட ஆண்டவர் நல்லதை எனக்கு கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் தேவன் என்னை நடத்துவார், என்னுடைய பிள்ளைகளை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். அதுதான் தேவன் மேலே நமக்கு இருக்கிற விசுவாசம். உங்கள் பிதாவானவர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறாரே. ஆண்டவர் நம்ம தேவைகளை அறிந்திருந்தா அதை ஆண்டவர் பூர்த்தி செய்ய வழிகளை திறக்காமல் இருப்பாரா? கட்டாயம் திறப்பார்ல. ஆண்டவர் எவ்வளோ எவ்வளோ நம்ம மேலே பரிதபிக்கிற தேவன், எவ்வளோ நம்ம மேலே அன்பாக இருக்கிற தேவன். ஆமேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய, நம்மளுடைய அப்பா ஒரு பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம எதுக்காவது கவலைப்படுவோமா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இந்த பில்ஸ் எப்படி பே பண்ணுவேன், கவலைப்படுவோமா? பட மாட்டோம். அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா உடனே என்ன செய்கிறாங்க, எல்லாம் நமக்கு செய்து கொடுக்குறாங்க. அப்போது நம்முடைய தகப்பன் அவர் எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிறவர். அவரால் முடியாததுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. அப்படியே நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், எல்லா வரிசையும் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த காரியம்லாம் என்னை ரொம்ப வரி பண்ணுது, எனக்கு நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது, இதை யோசிச்சாலே தூக்கம் வரலப்பா, இந்த காரியத்தெல்லாம் உடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி உங்கள் கவலைகள் எல்லாம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? அப்படியே ஆண்டவர்கிட்ட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இந்த மாதிரிலாம் என்னைய பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் என்னை நடத்துகிறாங்க, இதெல்லாம் எனக்கு கவலையாக இருக்குது ஏசப்பா, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளுக்கு அப்பாவாக இருக்கிறாரு, நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளுடைய தேற்றரவாளனாய் நம்மளோட கூடவே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? லூக்கா 12:29-30 வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அருமையான வசனத்துக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?